Hi students, welcome to Gainers YouTube channel. Today we will discussing a topic hire purchase trading account. ஃபஸ்ட்டு ஹையர் பர்ச்சேஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஹையர் வெண்டார் ஸ்மாலர் வேல்யூவில் குட்ஸை சேல் பண்ணுறாரு அப்படின்னா அந்த டைம் நம்ம ஹையர் பர்ச்சேஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டார் சைக்கிள், டிவி, ரெஃப்ரிஜிரேட்டர், ரேடியோ, வாஷிங் மிஷின், ஃபேன் இந்த மாதிரி ஸ்மாலர் வேல்யூவில் குட்ஸை சேல் பண்ணுறப்ப நம்ம அப்போ வந்து யூஸ்வலாக நம்ம போடுற மெத்தட் மாதிரி ஜேர்னல் என்ட்ரிஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி லெஜர் போட்டு பேலன்ஸ் கண்டுபிடிச்சி அந்த மாதிரி கால்குலேஷன் போடுறது ரொம்ப டீடியஸ். ஸோ அதனால் அந்த ஸ்மாலர் வேல்யூவில் கூட்ஸை ஹையர் வெண்டார் சேல் பண்ணுறப்ப நம்ம அங்கே ஹையர் பர்ச்சேஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இந்த ஹையர் பர்ச்சேஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நம்ம ஸ்டாக் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். இதில் இந்த ஹையர் பர்ச்சேஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹையர் வெண்டார் மட்டும்தான் ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷன்ஸையும் ரெக்கார்ட் பண்ணுவார். ஹையரர் வந்து எந்த டிரான்சாக்ஷன் எந்த புக்ஸுமே வந்து மெயின்டைன் பண்ண மாட்டார். நெக்ஸ்ட்டு நம்ம ஹையர் பர்ச்சேஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணுற ஒரு சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸோட மீனிங் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டேர்ம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் வித் கஸ்டமர், அதாவது கஸ்டமர் கிட்ட இருக்க ஸ்டாக். கஸ்டமர் வந்து இன்னும் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணலை, ஸோ அதனால் அந்த கூட்ஸோட ஓனர்ஷிப் வந்து இன்னும் கஸ்டமருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. ஸோ அதனால் நம்ம அதை வந்து ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் வித் கஸ்டமர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் வித் கஸ்டமர் வந்து நம்ம ஹையர் பர்ச்சேஸ் ஸ்டாக் வித் கஸ்டமர், இன்ஸ்டால்மெண்ட் நாட் yet due, அமௌண்ட் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் அன்பெய்ட் ஆர் நாட் due, ஸ்டாக் அவுட் வித் கஸ்டமர் அப்படின்னு வேரியஸ் நேம்ஸில் சொல்லலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து அந்த இயரில் பே பண்ண வேண்டிய இன்ஸ்டால்மெண்ட்டை நெக்ஸ்ட் இயரில் தான் பே பண்ணுவாங்க. தென் இதில் வந்து அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் அப்படின்னா என்னென்னா கேஷ் ப்ரைஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இந்த ரெண்டும் இன்க்ளூட் ஆனது ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ். பட் ஆனால் நம்ம யூஸ்வலாக ஹையர் பர்ச்சேஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸில் தான் மெயின்டைன் பண்ணுவோம், அதாவது கேஷ் ப்ரைஸில் தான் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அப்போது இங்கே வந்து அவங்க ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸில் அமௌண்ட் கொடுத்துருக்கப்ப நம்ம அதை வந்து காஸ்ட் ப்ரைஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். தென் இந்த ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் வித் கஸ்டமருக்கு உங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸும் கொடுத்துருப்பாங்க, க்ளோசிங் பேலன்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருந்தா ஹையர் பர்ச்சேஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணுவோம், க்ளோசிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கிரெடிட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு டேர்ம் பர்ச்சேஸ். இந்த பர்ச்சேஸ் அப்படின்னா என்னன்னு நம்மளுக்கு யூஸ்வலாக தெரியும். தென் இந்த பர்ச்சேஸை வந்து நம்ம கூட்ஸ் சோல்டு டியூரிங் தி இயர், காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு அப்படின்னு சொல்லலாம். தென் இந்த பர்ச்சேஸும் வந்து ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸில் தான் கொடுத்துருப்பாங்க, இதையும் நம்ம காஸ்ட் ப்ரைஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். இந்த பர்ச்சேஸை நம்ம ஹையர் பர்ச்சேஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஷ் ரிசீவ்டு. ஸோ கேஷ் ரிசீவ்டு அப்படிங்கிறது அந்த அக்கௌண்டிங் இயரில் நான் கஸ்டமர் கிட்டேருந்து ரிசீவ் பண்ண கேஷ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு டவுன் பேமெண்ட், இன்ஸ்டால்மெண்ட் இது எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கும். தென் இந்த கேஷ் ரிசீவ்டை வந்து நம்ம ஹையர் பர்ச்சேஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு வந்து போடணும். நெக்ஸ்ட் டேர்ம் டோட்டல் இன்ஸ்டால்மெண்ட் டியூ பட் அன்பெய்டு. ஸோ அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு கஸ்டமர் வந்து இந்த இயரோவில் ஒரு 1 lakh rupees இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணணும் அப்படின்னா அவர் அந்த 1 lakh rupees இன்ஸ்டால்மெண்ட்டை இன்னும் பே பண்ணலை, ஆனால் அதுக்கான டேட் வந்துருச்சு, பட் இன்னும் அவர் வந்து பே பண்ணலை. அதை தான் நம்ம டோட்டல் இன்ஸ்டால்மெண்ட் டியூ பட் அன்பெய்டு அப்படிங்கிறோம். இதை வந்து நம்ம ஹையர் பர்ச்சேஸ் டேட்டாஸ், இன்ஸ்டால்மெண்ட் டியூ, கஸ்டமர்ஸ் பேயிங் அப்படின்னு வேரியஸ் நேம்ஸில் சொல்லலாம். தென் இந்த இன்ஸ்டால்மெண்ட் டியூ பட் அன்பெய்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருந்தா டெபிட் சைட் போடணும், க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருந்தா கிரெடிட் சைட் போடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அட் ஷாப், அதாவது ஷாப்பில் இருக்கிற ஸ்டாக். இந்த ஷாப் அட் ஸ்டாப்புக்கும் உங்களுக்கு போத் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருந்தா டெபிட் சைடு போடணும், க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருந்தா கிரெடிட் சைட் போடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹையர் பர்ச்சேஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 2 மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மெத்தட் டேட்டாஸ் மெத்தட், செகண்ட் மெத்தட் ஸ்டாக் அண்ட் டேட்டாஸ் மெத்தட். ஃபஸ்ட்டு டேட்டாஸ் மெத்தட் பார்க்கலாம். இந்த டேட்டாஸ் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஹையர் பர்ச்சேஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களே உங்களுக்கு ஒரு லெஜர் அக்கௌண்ட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட்டாக லாஸா அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணிடலாம். இப்போ அந்த ஃபார்மேட் பார்க்கலாம். ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டாக் அட் ஷாப், ஸ்டாக் அவுட் வித் கஸ்டமர், இன்ஸ்டால்மெண்ட் டியூ பட் அன்பெய்டு. இந்த மூணுக்கும் நம்மளுக்கு ஓப்பனிங் பேலன்ஸும் கொடுத்துருப்பாங்க, க்ளோசிங்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெபிட் சைடு 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு போடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ். இந்த பர்ச்சேஸை நம்ம காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு இல்லைனா கூட்ஸ் சோல்டு டியூரிங் தி இயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம டெபிட் சைடு போடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடு பை கேஷ், அதாவது கஸ்டமர் கிட்டேருந்து ரிசீவ் பண்ண கேஷ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ரீபர்சஸ்டு. ஸோ கூட்ஸை ரீபர்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருந்தா அதை போடணும். அடுத்தது க்ளோசிங் பேலன்ஸ். இந்த க்ளோசிங் பேலன்ஸும் இன்ஸ்டால்மெண்ட் டியூ அண்ட் அன்பெய்டு, ஸ்டாக் அவுட் வித் கஸ்டமர், ஸ்டாக் அட் ஷாப் இந்த மூணுக்கும் க்ளோசிங் பேலன்ஸும் கொடுத்துருப்பாங்க, அந்த க்ளோசிங் பேலன்ஸ் போடணும். இப்போ பேலன்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து டெபிட் சைடு பேலன்ஸின் ஃபிகர் வருது அப்படின்னா ப்ராஃபிட்டு, இதுவே கிரெடிட் சைடு வந்துச்சு அப்படின்னா லாஸ்.
ஸோ ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் ஒரு பிஸ்னஸ்மேன் வந்து ஸ்மால் வேல்யூவில் கூட்ஸை காஸ்ட் ப்ளஸ் 50%க்கு சேல் பண்ணுறாரு. அதாவது காஸ்ட் ப்ளஸ் 50% அப்படின்னா என்னென்னா, இப்போ காஸ்ட் வந்து 100%னா ப்ளஸ் அடிஷ்னலாக 50% ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணுறாரு. அதாவது செல்லிங் ப்ரைஸில் சேல் பண்ணுறாரு. ஸோ செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னா என்னது, நம்மளுக்கு காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் இன்க்ளூட் ஆனதான் செல்லிங் ப்ரைஸு. ஸோ இங்கே வந்து காஸ்ட் வந்து 100% அப்படின்னா ப்ளஸ் ப்ராஃபிட் வந்து 50% வச்சு சேல் பண்ணுறாரு. ஸோ இப்போ காஸ்ட் ப்ளஸ் 50%ல் சேல் பண்ணுறாரு அப்படின்னு அர்த்தம். இப்போ டிரான்சாக்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 January 2010க்கான டிரான்சாக்ஷன் ஸ்டாக் அவுட் வித் கஸ்டமர் அட் ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் ₹9,000, ஸ்டாக் அட் ஷாப் அட் காஸ்ட் ப்ரைஸ் ₹18,000, இன்ஸ்டால்மெண்ட் டியூ பட் நாட் ரிசீவ்டு ₹5,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 31/12/2010ல் goods worth ₹500 repurchased, installment not due ₹2,000, cash received from customers ₹60,000, purchase made during the year ₹60,000, stock at shop excluding the goods repurchased ₹20,000, installment due but not received ₹9,000, stock out at high purchase price with the customer ₹30,000. ஸோ இந்த டிரான்சாக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இந்த ஸ்டாக் அவுட் வித் கஸ்டமர், ஸ்டாக் அட் ஷாப், இன்ஸ்டால்மெண்ட் டியூ பட் நாட் ரிசீவ்டு, இந்த மூணும் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸில் போடுவோம். தென் அதுக்கான க்ளோசிங் பேலன்ஸு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ஒர்த் ₹500 ரீபர்சஸ்ட், அதாவது இது கூட்ஸ் ரீபர்சஷன். தென் இதுக்கு ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் நாட் டியூ ₹2,000 கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. நெக்ஸ்ட்டு கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் கஸ்டமர்ஸ், தென் பர்ச்சேஸ். ஸோ ரொம்ப சிம்பிளான சம்மு. தென் இதில் நம்மளுக்கு ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டாக் அவுட் வித் கஸ்டமர் அட் ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் அப்படின்னா என்னென்னா செல்லிங் ப்ரைஸ். ஸோ அந்த ஸ்டாக் அவுட் வித் கஸ்டமர் அப்படிங்கிறதுக்கான அமௌண்ட்டை நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட்ஸில் நம்ம எப்போவுமே எல்லா டிரான்சாக்ஷனுமே காஸ்ட் ப்ரைஸில் தான் வந்து கால்குலேட் பண்ணுவோம். இங்கே ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இதோட ஓப்பனிங் பேலன்ஸும் க்ளோசிங் பேலன்ஸ் ரெண்டுமே வந்து ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து அதை காஸ்ட் ப்ரைஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அது சம் போடுறப்போ எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் வந்து ஹையர் பர்ச்சேஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டிங் 31/12/2010 அப்படின்னு ஹெட்டிங் போட்டுட்டு, இப்போ வந்து டெபிட் சைடு டு பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் நம்மளுக்கு எதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டாக் அவுட் வித் கஸ்டமர், ஸ்டாக் அட் ஷாப், இன்ஸ்டால்மெண்ட் டியூ பட் நாட் ரிசீவ்டு, இந்த மூணுக்கும் ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு டெபிட் சைடு இந்த மூணோட ஓப்பனிங் பேலன்ஸ் போடணும். டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஸ்டாக் அவுட் வித் கஸ்டமர்ஸ் 9,000, ஸ்டாக் அட் ஷாப் 18,000, இன்ஸ்டால்மெண்ட் டியூ பட் அன்பெய்டு 5,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ஒர்த் ₹500 ரீபர்சஸ்டு, அதாவது கூட்ஸ் வந்து ரீபர்சஸ் பண்ணியிருக்காங்க ₹500 வர்த்துள்ள கூட்ஸை. அடுத்தது கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் கஸ்டமர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு கிரெடிட் சைடு பை கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் கஸ்டமர்ஸ் எவ்வளோ கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க 60,000. அப்போ கிரெடிட் சைடு பை கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் கஸ்டமர்ஸ் 60,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூட்ஸ் வந்து ரீபர்சஸ் பண்ணது ₹500. அப்போது கிரெடிட் சைடு பை கூட்ஸ் ரீபர்சஸ்டு 500. அதுக்கு உங்களுக்கு ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் நாட் டியூ ₹2,000 கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. டெபிட் சைடு டூ பர்ச்சேசஸ் 60,000. ஸோ இப்போது நம்மளுக்கு கொடுத்துருக்க எல்லாமே போட்டாச்சு. இன்னும் க்ளோசிங் பேலன்ஸ் மட்டும்தான் போடணும். அந்த க்ளோசிங் பேலன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாக் ரிசர்வ் வந்து போடணும். ஸோ இந்த ஸ்டாக் ரிசர்வ் நம்ம எதுக்கு கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸில் பாருங்கள் ஸ்டாக் அவுட் வித் கஸ்டமர் அட் ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கொஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஐட்டம் வந்து அவங்க ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்து அதோட க்ளோசிங் பேலன்ஸை பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்போவுமே அக்கௌண்ட்ஸில் எல்லா டிரான்சாக்ஷனுமே காஸ்ட் ப்ரைஸில் தான் மெயின்டைன் பண்ணுவோம். இங்கே வந்து அவங்க ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் அதாவது செல்லிங் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸில் இருக்கிறத நம்ம காஸ்ட் ப்ரைஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். அதுக்காக அந்த எக்ஸஸாக இருக்கிற அந்த ப்ராஃபிட்டை வந்து நம்ம ஸ்டாக் ரிசர்வாக க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் ரிசர்வ் நம்மளுக்கு அப்படியே அதோட என்ட்ரிக்கு ஆப்போசிட் சைடில் வரும். இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் அவுட் வித் கஸ்டமர் வந்து நம்ம டெபிட் சைடு போட்டிருக்கணும். அதோட ஸ்டாக் ரிசர்வ் கிரெடிட் சைடு வரும். தென் அதோட க்ளோசிங் என்ட்ரி வந்து நீங்கள் கிரெடிட் சைடு போட்டிருக்கீங்க. அதோட ஸ்டாக் ரிசர்வ் டெபிட் சைடு வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக் ரிசர்வ் போடலாம் கிரெடிட் சைடு. பை ஸ்டாக் ரிசர்வ் ஓப்பனிங்னு போட்டுட்டு நம்மளுக்கு ஸ்டாக் அவுட் வித் கஸ்டமரோட ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோனா 9,000. ஸோ இந்த 9,000 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காஸ்ட் 100% ப்ளஸ் ப்ராஃபிட் 50%. இந்த ரெண்டும் சேர்ந்து 150%க்கு 9,000 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அந்த எக்ஸஸ் 50% மட்டும் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணால் போதும். ஸோ அதுக்காக 9,000 டிவைடட் பை 150 இன்டூ 50 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 3,000 வரும். அந்த 3,000 தான் வந்து
ஸ்டாக் ரிசர்வ். ஸோ அதாவது இந்த 9000 அப்படிங்கிறது நம்மளுக்கு 150% கொடுத்துருக்காங்க. நம்ம 50%க்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஏன் அந்த 50% கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த 50% தான் எக்ஸஸ் அமௌண்ட். அந்த எக்ஸஸ் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு 3000 rupees. நெக்ஸ்ட் க்ளோசிங் ஸ்டாக் ரிசர்வ் டெபிட் சைட் போடணும். டு ஸ்டாக் ரிசர்வ் க்ளோசிங் பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 30,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த 30,000க்கு 50 divided by 150 போட்டிங்கன்னா 10,000 கிடைக்கும். ஸோ இது வந்து க்ளோசிங் ஸ்டாக் ரிசர்வ். அடுத்தது கிரெடிட் சைடு வந்து க்ளோசிங் பேலன்ஸ் போடணும். ஸோ இந்த க்ளோசிங் பேலன்ஸ் இன்ஸ்டால்மெண்ட் டியூ பட் அன்பெய்டு, ஸ்டாக் அவுட் வித் கஸ்டமர், ஸ்டாக் அட் ஷாப், இந்த 3க்கு க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3க்கு க்ளோசிங் பேலன்ஸ் போட்டுட்டு பேலன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா டெபிட் சைடு 20,500 நம்மளுக்கு பேலன்ஸ் இன் ஃபிகர் வருது. ஸோ டெபிட் சைடு வந்துச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு ப்ராஃபிட். ஸோ இதில் வந்து இந்த சம்மில் இது மட்டும்தான் வரும், வேறு எந்த எக்ஸ்ட்ரா என்ட்ரியும் வராது. இதில் நம்ம ஒன்றே ஒன்று என்னென்னா அந்த ஸ்டாக் ரிசர்வ் மட்டும் நீங்கள் போடணும். ஸோ அதுவும் அவங்க காஸ்ட்டு ப்ளஸ் 50% கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் இந்த ஸ்டாக் ரிசர்வ் போடுவீங்க. அந்த காஸ்ட்டு ப்ளஸ் 50% எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நம்ம இந்த ஸ்டாக் ரிசர்வை தவிர மீதி எல்லாமே நம்ம இதில் வந்து போடணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த டேட்டா சிஸ்டமில் இன்னொரு சம் பார்க்கலாம். இந்த சம்மில் பாருங்கள், அருண் அப்படிங்கிற ஒரு ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டமில் ப்ராஃபிட் ஆஃப் 50% ஆன் காஸ்ட், அதாவது காஸ்ட்டில் 50% ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணுறாரு. தென் அவரோட பிஸ்னஸ் ரிலேட்டடான டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹையர் பர்ச்சேஸ் ஸ்டாக் அட் செல்லிங் ப்ரைஸ் ஆஸ் ஆன் 1/1/2018 rupees 9,000. Installment due on 1st January 2018 5,000. Goods sold on hire purchase during the year at selling price rupees 87,000. Cash received from hire purchase customers during the year rupees 60,000. Goods repossessed. Installment due rupees 2,000 valued at rupees 500. Hire purchase stock at selling price as on 31st December 2018 30,000. Installment due on 31st December 2018 9,000. Prepare hire purchase trading account showing the profit earned for 2018. ஸோ இது வந்து அருணோட பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், ஹையர் பர்ச்சேஸ் ஸ்டாக் தென் இன்ஸ்டால்மெண்ட் டியூ, இந்த ரெண்டுக்கும் நம்மளுக்கு ஓப்பனிங் பேலன்ஸும் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் பேலன்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் அந்த ஹையர் பர்ச்சேஸ் ஸ்டாக், அதாவது ஸ்டாக் வித் கஸ்டமர் அப்படிங்கிறதோட ஓப்பனிங் பேலன்ஸும் க்ளோசிங் பேலன்ஸும் நம்மளுக்கு வந்து ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ், அதாவது செல்லிங் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸில் கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஆட்டோமேட்டிக்காக காஸ்ட் ப்ரைஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா கூட்ஸ் சோல்ட் அண்ட் ஹையர் பர்ச்சேஸ் டியூரிங் த இயர், அதாவது பர்ச்சேஸ், இந்த பர்ச்சேஸும் வந்து நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ எதெல்லாம் செல்லிங் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே நம்ம வந்து காஸ்ட் ப்ரைஸ்க்கு மாற்றணும். ஸோ அது செல்லிங் ப்ரைஸாக காஸ்ட் ப்ரைஸாக அப்படிங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா, அவங்க செல்லிங் ப்ரைஸில் அந்த அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க, அந்த வேல்யூ செல்லிங் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு அவங்களே கொஷினில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவாங்க, அட் செல்லிங் ப்ரைஸ் இல்லைனா அட் ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து கொஷினில் மென்ஷன் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஷ் ரிசீவ்டு, ஸோ கஸ்டமர்கிட்டேருந்து ரிசீவ் பண்ண கேஷு, தென் கூட்ஸ் ரீபோசஸ்டு, தென் ஹையர் பர்ச்சேஸ் ஸ்டாக் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எப்படி லெஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் வந்து ஹையர் பர்ச்சேஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆஃப் அருண் ஃபார் த இயர் எண்டட் 31/12/2018. தென் ஃபஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் போடணும். இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு ஹையர் பர்ச்சேஸ் ஸ்டாக்குக்கும் இன்ஸ்டால்மெண்ட் டியூக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுக்கும் தான் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் போடணும். தென் இதில் வந்து இந்த ஹையர் பர்ச்சேஸ் ஸ்டாக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அவுட் வித் கஸ்டமர் அப்படிங்கிறத ஹையர் பர்ச்சேஸ் ஸ்டாக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடி வந்து இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸை பற்றி பார்த்துருப்போம். ஒவ்வொரு இதுலேயுமே அடிஷ்னல் நேம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த நேம்ஸை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு சம்மில் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ இந்த சம்மில் வந்து ஹையர் பர்ச்சேஸ் ஸ்டாக்கும் இன்ஸ்டால்மெண்ட் டியூ இருக்குது. ஸோ ஹையர் பர்ச்சேஸ் ஸ்டாக்கோட ஓப்பனிங் பேலன்ஸ் 9,000, இன்ஸ்டால்மெண்ட் டியூவோட ஓப்பனிங் பேலன்ஸ் 5,000. அடுத்தது பார்த்தீங்கன்னா கூட்ஸ் சோல்ட் ஆன் ஹையர் பர்ச்சேஸ் டியூரிங் த இயர், அதாவது கூட்ஸ் சோல்டு டியூரிங் த இயர் ஆர் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் ஆர் பர்ச்சேஸ். ஸோ அதை தான் இங்கே வந்து கூட்ஸ் சோல்டு டியூரிங் த இயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டெபிட் சைடு டு கூட்ஸ் சோல்டு டியூரிங் த இயர் 87,000. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் கஸ்டமர்ஸ், ஸோ கிரெடிட் சைடு பை கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் கஸ்டமர்ஸ் 60,000. நெக்ஸ்ட்டு கூட்ஸ் ரீபோசஸ்டு, ஸோ இந்த கூட்ஸ் ரீபோசஸ்டுக்கு ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் டியூ rupees 2,000 கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை, அந்த கூட்ஸ் ரீபோசஸ்டுக்கு மட்டும் நம்ம என்ட்ரி போட்டோம்னா போதும். அப்போ கிரெடிட் சைடு பை கூட்ஸ் ரீபோசஸ்டு 500. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹையர் பர்ச்சேஸ் ஸ்டாக்குக்கும் இன்ஸ்டால்மெண்ட் டியூக்கு க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த க்ளோசிங் பேலன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாக் ரிசர்வ் வந்து கிரியேட் பண்ணணும். இந்த சம்மில் ஸ்டாக் ரிசர்வ் நம்ம ஹையர் பர்ச்சேஸ் ஸ்டாக்குக்கு கிரியேட் பண்ணணும். தென் கூட்ஸ் சோல்டு டியூரிங் தி இயருக்கு கிரியேட் பண்ணணும். ஏன்னா ரெண்டுமே அவங்க செல்லிங் ப்ரைஸில் தான் வந்து அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம காஸ்ட்
காஸ்ட் ப்ரைஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஹையர் பர்ச்சேஸ் ஸ்டாக்குக்கு ரிசர்வ் கிரியேட் பண்ணிடலாம். கிரெடிட் சைடு பை ஸ்டாக் ரிசர்வ் ஓப்பனிங். இதோட அமௌண்ட் எவ்வளோ, ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோனா 9000. ஸோ கொஷினில் வந்து அருண் வந்து 50% ஆன் காஸ்ட், அதாவது காஸ்ட்டில் 50% ப்ராஃபிட் வைக்கிறாரு. நம்மளுக்கு காஸ்ட்டுக்கு 100%னா அப்போ அந்த காஸ்ட்டில் 50% ப்ராஃபிட். ஸோ அப்போ 50%. ஸோ காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ். இப்போ காஸ்ட்டு 100% ப்ளஸ் ப்ராஃபிட் 50%னா செல்லிங் ப்ரைஸ் 150%. அப்போ கொடுத்துருக்குற இந்த 9000 வந்து 150%க்கு கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த எக்ஸஸ் 50%க்கு மட்டும்தான் ரிசர்வ் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அப்போ 9000 டிவைடட் பை 150 இன்ட்டு 50 போட்டோம்னா அந்த எக்ஸஸ் 50% எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ 9000 அப்படிங்கிறது 150% கொடுத்துருக்காங்க. இந்த 150% அப்படிங்கிறது செல்லிங் ப்ரைஸ். நம்மளுக்கு வந்து அந்த ப்ராஃபிட், அந்த செல்லிங் ப்ரைஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் இன்க்ளூட் ஆயிருக்கோ அதோட அமௌண்ட் தான் தேவை. அப்போ 9000 டிவைடட் பை 150 இன்ட்டு 100 போட்டால் 3000 வரும். அந்த 3000 தான் ஹையர் பர்ச்சேஸ் ஸ்டாக்கோட ரிசர்வ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூட்ஸ் சோல்டு ஜூரிங் த இயரும் நமக்கு செல்லிங் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 87,000. ஸோ அந்த 87,000ங்கிறது 150% கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த எக்ஸஸ் 50% மட்டும் எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணணும். அப்போ 87,000 டிவைடட் பை 150 இன்ட்டு 50 போட்டோன்னா 29,000 வரும். ஸோ அந்த 29,000 தான் அந்த 50%க்கு உண்டான வேல்யூ. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹையர் பர்ச்சேஸ் ஸ்டாக்கோட க்ளோசிங் ரிசர்வ் கேல்குலேட் பண்ணணும். ஸோ க்ளோசிங் ரிசர்வ் நம்ம டெபிட் சைடு தான் போடுவோம். டு ஸ்டாக் ரிசர்வ் க்ளோசிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா 30,000. ஸோ 30,000 150%க்கு அப்போ இன்ட்டு 50%க்கு எவ்வளோனா 10,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹையர் பர்ச்சேஸ் ஸ்டாக்குக்கும் இன்ஸ்டால்மெண்ட் டியூக்கும் க்ளோசிங் என்ட்ரி போடணும். அது கிரெடிட் சைடு பை பேலன்ஸ் கேரிடா. ஹையர் பர்ச்சேஸ் ஸ்டாக் 30,000, இன்ஸ்டால்மெண்ட் டியூ 9,000. ஸோ இப்போ பேலன்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு டெபிட் சைடு பேலன்ஸின் ஃபிகர் வரும். டெபிட் சைடு பேலன்ஸின் ஃபிகர் வந்துச்சுன்னா ப்ராஃபிட். ஸோ இந்த சம்மில் ப்ராஃபிட் வந்து 20,500 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. Thank you for watching the video.